பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, இன்னைக்கு வந்து நமக்கு ஆல் இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங், அதாவது எம்சிசி கவுன்சிலிங் உடைய அந்த அட்டவணை ஸ்கெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடங்குறாங்க. அதே மாதிரியே தமிழ்நாட்டுடைய மாநில ஒதுக்கீடுக்கான எம்பிபிஎஸ் பிடிஎஸ், அதாவது தமிழ்நாட்டுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 29ஆம் தேதி வந்து முடியுது. ஸோ இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இன்னும் ஒரு நாட்களில் வந்து நடந்துரும். ஸோ அதை தொடர்ந்து ஒரு 2 வாரம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேங்க் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். இதை ஏன் வந்து நான் சொல்கிறேன், பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே தெரியும், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாராமெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சுன்னா 29ஆம் தேதி, ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரையும் ஒரு ரவுண்டு முடியுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து கவுன்சிலிங் பொறுத்தவரையும் செப்டம்பர் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ வந்து எம்பிபிஎஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போகுது. ஏன்னா 21ஆம் தேதி தான் ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணி 29ஆம் தேதி முடியுது. ஸோ அப்போ இன்பிட்வீன் 1 or 2 வீக்ஸ்ல வந்து இன்னும் ஓரிரு வாரத்துல ரேங்க் லிஸ்ட் பாராமெடிக்கலுக்கு வெளியிட்டு இருந்தாலும் கவுன்சிலிங்கை வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முடிச்சுட்டு தான் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அப்டேட் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனல்ல பாராமெடிக்கல் டிகிரி பத்தி அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.